Good morning, students. Seva Sandhi Metric Higher Secondary School, 11th Biozoology. I am V. Rajendran, your biology teacher. Today we are going to discuss about animal tissues. விலங்கு திசுக்கள். Animal tissues are classified according to the size, shape and function of the cells. விலங்குகளின் திசுக்கள் அந்த செல்லோட சைஸு, அளவு, ஷேப், அதனுடைய வடிவம் மற்றும் ஃபங்க்ஷன்ஸ், அதனுடைய செயல் ஆகியவற்றின் அடிப்படையில் விலங்கு திசுக்கள் வகைப்படுத்தப்படுகின்றன. விலங்கு திசுக்கள் எப்படி வகைப்படுத்தப்படுதுன்னா, அந்த செல்லோட சைஸ், அளவு, வடிவம் மற்றும் அதனுடைய செயலின் அடிப்படையில் விலங்கு திசுக்கள் வகைப்படுத்தப்படுகின்றன. There are 4 primary means bracketல கொடுத்துருக்காங்க, பேசிக் tissue types that interview to form the fabric of the body. நமது உடலானது 4 வகையான அடிப்படை திசுக்களால் பிணைக்கப்பட்டு கட்டமைக்கப்பட்டுள்ளது. There are 4 primary tissue types that interview to form the fabric of the body. எப்படி துணியில் அந்த நூல் இழைகளால் அந்த பிணைக்கப்பட்டு துணிகளாக நெய்யப்படுதோ, அது மாதிரி நம்முடைய உடம்பானது 4 அடிப்படை திசுக்களால் இன்டர்வியூன பிணைக்கப்பட்டு நமது உடலானது கட்டமைக்கப்பட்டுள்ளது. There are the epithelial tissues covering the connective tissue support the muscle tissue movements and nervous tissues control. இந்த மாதிரியான 4 திசுக்களால் நம்முடைய உடலானது கட்டமைக்கப்பட்டுள்ளது. ஃபர்ஸ்ட் என்ன இருக்குது, நமது உடல் அவையாவன எபித்தீலியல் டிஷ்யூ கவரிங்னா உரை, மேலே நமக்கு என்னது கவர் மாதிரி நம்ம உடம்பை பொறுத்து இருக்குது. இணைப்பு திசு ஆதரவு, சப்போர்ட், நமக்கு என்னது ஒரு ஸ்ட்ரென்த்து, ஒரு ஆதரவு கொடுக்குது. தசை திசு, மசில் டிஷ்யூ, அது என்னது மூமெண்ட்ஸ், இயக்கத்திற்கு நமக்கு பயன்படுது. மற்றும் நர்வஸ் திசுன்றது நரம்பு திசு, இதுதான் நம்ம உடம்பை கட்டுப்படுத்துது. இந்த மாதிரி 4 அடிப்படை திசுக்களால் நம்முடைய உடலானது கட்டமைக்கப்பட்டுள்ளது.